மகரம் ராசிக்கு இந்த தைரிய வீரிய சனியால் மீண்டு வரும் வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கடுமையான போராட்ட காலம் முடிவு பெற போகுது. அதாவது 7.5 வருஷத்துல பொருளாதார கஷ்டம் ஒரு சில பேருக்கு, குறிப்பா 45 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னாக்க கடன் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேலையை விட்டுட்டு அதே போல மீண்டும் ஒரு வேலை கிடைக்காம தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கோம். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் கடன் பிரச்சனைகள், ஏதோ ஒரு வகையில பாதிப்புகளை கடந்த காலங்களில் அடைஞ்சிருப்பீங்க. இது ஒரு பக்கம்னாக குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், சில பேர் பிரிந்திருப்பீங்க, சில பேருக்கு மறுமணம் ஆகியிருக்கும், சில பேருக்கு டிவோர்ஸ் வழக்கு, இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்திருக்கும். இப்படி கடுமையான மன உளைச்சலை கொடுத்த காலமாக இருந்தது இந்த 7.5 சனி. இந்த 7.5 சனி என்ற ஒரு கடுமையான காலகட்டத்தை தாண்டி வந்துட்டீங்க. உங்க ஜாதகத்தின்படி எந்த தசாபுக்தி நடந்தாலும் இனிமேல் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும் போது பெரிய அளவுக்கு கஷ்டம் இல்லை. 7.5 சனி காலகட்டம் அந்த ஜென்ம சனி காலகட்டத்துல கொடுக்கக்கூடிய கஷ்டம் போல மற்ற காலகட்டத்துல இருக்காது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய அளவுக்கு துன்பம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்ன்றது இந்த 7.5 சனி காலத்துல, ஜென்ம சனி காலகட்டத்திலையும் அஷ்டமத்து சனி காலகட்டத்திலையும் கடுமையான போராட்டங்கள் வரும். அதை கடந்துட்டாகவே மேக்சிமம் உங்களுக்கு துன்பம் இல்லை. தசாபுக்தியின் அடிப்படையில சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கு உடனுக்குடன் ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதாவது 100% கஷ்டம் இருக்குன்னாக உங்களுக்கு தசாபுக்தியே சரியில்லைன்னா கூட ஒரு 50% கஷ்டம் தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பொது பலனா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸையும் சரியான ஜோதிட தகவலையும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்கள் விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க, சரியான கைடன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே லைக் பண்ண மறக்காதீங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப மகரம் ராசிக்கு பாத்தீங்கன்னாக்க சனியோட கர்மா முடிந்தது. இனிமேல் மிகப்பெரிய துன்பம் இல்லை, துயரம் இல்லை. முயற்சி ஸ்தானத்துல சனி முன்னேற்றங்களை கொடுக்கும். தைரிய வீரியம் வரும். தயங்கி நின்ற விஷயங்கள்ல தைரியமா இறங்கி செயல்பட போறீங்க. உங்களுக்கு அவமானம், மரியாதை இல்லாம நடத்தியவர்கள் கூட உங்கள் மேல் ஒரு மதிப்பு வைப்பார்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்க சொன்ன சொல் சபை ஏறவில்லை. அதாவது ஏழையின் சொல் அம்பலம் ஆகுவதில்லை. என்னதான் நல்லதே சொன்னா கூட ஏழை அந்த சொல்ல மற்றவங்க மதிக்கிறதுல மற்றவங்க கேட்கவும் மாட்டாங்க. அதே கையில காசு பணம் வச்சுன்னு இருந்து நீங்க சாதாரணமா பேசுனீங்கன்னா கூட அது தெய்வ வாக்க நினைச்சுக்குவாங்க. இதுதான் உலகம். இந்த உலகத்தின் படி நீங்க இந்த காலகட்டத்துல உங்க வார்த்தைக்கு மதிப்பு வரக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. கம்யூனிகேஷன் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். சரியான கம்யூனிகேஷன் உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அந்த சரியான கம்யூனிகேஷன் மூலம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். அதே போல உங்களுக்கு திடீர்னு தொழில்ல அல்லது நீங்க வாழ்ற இடங்கள்ல, வசிக்கக்கூடிய இடத்துல புகழ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். கடந்த காலமாக பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்க்குறீங்க, கடுமையா உழைக்கிறீங்க, ஆனா ரெகக்னிஷன் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ரெகக்னிஷன் கிடைக்கும். ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ற இடத்துல அல்லது வசிப்பிடத்துல வாழ்ற இடத்துல திடீர்னு உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். புகழின் வெளிச்சத்துக்கு உள்ளாகுவீங்க. அரசியல்வாதியா இருக்கீங்கன்னா கூட திடீர்னு இந்த நேரத்துல கட்சியில ஒரு முன்னுக்கு வந்துருவீங்க. ஒரு நேம், ஃபேம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே சமயத்துல உங்களுடைய திறமை இந்த நேரத்துல பழிச்சிடும். மறைந்து இருக்கக்கூடிய திறமை பழிச்சிடும். அதன் மூலம் வருமானம் ஈட்டுவீங்க. அதாவது ஒருத்தருடைய கர்மா குறையும் போதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை நீங்க அடையாளம் காண முடியும். உங்க கர்மா குறைஞ்சாதான் உங்க திறமையை அடையாளம் காண முடியும். அது வரலும் நீங்க செய்யறது ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க கடுமையா உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா வருமானம் வராமையே இருந்துட்டு இருக்கும். போராட்டமா இருக்கும். எதை செஞ்சா எப்படி நாம ஜெயிக்கிறதுன்னு ஒரு புரியலையே அப்படின்ற ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். 4 பேர் நம்மளை மதிக்கலையே அப்படின்ற ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய கர்மா குறைஞ்சு போச்சு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு திறமையை நீங்க அடையாளம் காண போறீங்க. அதை வளர்த்தெடுத்து அது பிசினஸா மாத்தி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. பணம், வருமானம் வரப்போகுது. அல்லது அந்த திறமைக்கு மேலும் மெருகூட்டுவது போல அதுக்கான கல்வியை கற்று அதற்கான லேர்னிங் ப்ராசஸ் பண்ணி அதை மேலும் கத்துக்கிட்டு ஒரு வேலையில இருந்தீங்கன்னா கூட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய காலகட்டம். ஸோ அந்த வகையில திறமை பழிச்சிடும். கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும். இளைய சகோதர வகையில் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சகோதர வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும்.
சிறுதூர பயணங்கள் நிறைய செய்வீங்க, அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், ஆதாயங்கள் இருக்கும், நண்பர்களுடன் அப்பப்போ டிராவல் பண்றது, ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வர்றது, இதெல்லாமே இருக்கும். நண்பர்கள் மத்தியிலும் உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் இருக்கும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் தான். சனி இருக்கிற இடத்துல வளப்படுத்தக்கூடிய இடம். அதே போல எதிர்பாலினர் உறவு, கடந்த காலத்துல வந்து துணையை இழந்து தனிமையாக வாடக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து எதிர்பாலினருடைய நட்பு அல்லது காதல் போன்றவை ஏற்படும். கடந்த காலத்துல வந்து கல்யாண வாழ்க்கையில பிரிந்து தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் ஏற்படும். அதே போல இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா கூட கடந்த காலத்துல காதல்ல ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு காதல் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நட்பு, புதிய காதல், புதிய மனிதர்களை சந்தித்து வாழ்க்கையில ஒரு பெட்டரான பிளேஸ்மெண்ட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். கடந்த காலத்துல உடல்நல பாதிப்பு, தொந்தரவு போன்றவை கடுமையாக பாதிச்சிருப்பீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு நீண்ட கால நோய் இருக்கோ என்ற ஒரு பயம் இருந்திருக்கும். அதற்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு பணம் செலவாயிருக்கும். ஆனால் இந்த தைரிய வீரிய சனியால உங்களுக்கு அந்த நோய் முழுமையாக குணமாகும். உங்களுக்கு மருத்துவ செலவு இல்லை, நிம்மதியாக இருக்க போறீங்க. அதே போல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் வழியில ஆதரவு அல்லது அவங்களால சப்போர்ட் போன்றவையும் கிடைக்கும். தந்தையின் மூலம் ஆதரவு, தந்தையால சொத்து அடைகிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ஜூன் மாசத்துல இருந்து, இந்த ஜூன் மாசத்துல இருந்து குரு பகவானும் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றது நல்ல ஒரு பாசிட்டிவான அம்சம். அந்த வகையில வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குரு பார்வையில உங்க ராசி இருக்கிறதுனால குழப்பங்கள் நீங்கும், தெளிவு பிறக்கும். அதன் மூலம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க, கல்யாணம் ஆகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே தனிமையாக இருந்திருப்பீங்க. திருமண வாழ்க்கையில பிரச்சனை, கணவன் மனைவியோ பிரச்சனை, தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க டிவோர்ஸ் ஆகி மறுமணமும் ஆயிருக்கும். சில பேருக்கு வந்து தனிமையாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது ஒரு தற்காலிக பிரிவா கூட இருந்துட்டு இருக்கும். அதாவது தோஷங்கள்லாம் இல்லைனாக்க தற்காலிகமா பிரிஞ்சு தனித்தனியா கணவன் மனைவி ஒரு பக்கம் தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இனிமேல் அது மாறப்போகுது. ஜூன் மாசத்துல இருந்து குரு பயிற்சியான பிறகு உங்களுக்கு கணவன் மனைவி தனித்து இருக்கிறீங்கன்னாக, தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அதே சமயத்துல தோஷம் இருக்குனாக முழுமையாக பிரிந்து அதற்கான முழு ரிசல்ட் கிடைச்சி நீங்க அடுத்த வாழ்க்கையை பார்க்க போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க கடன் பிரச்சனை, தொந்தரவுகள், குடும்ப வாழ்க்கை தொந்தரவுகள், கருத்து வேறுபாடுகள் போன்றவை எல்லாம் நீங்கும். கடனுக்கு ஒரு முழுமையான தீர்வுகள் கிடைக்க போகுது. கருத்து வேறுபாடுகளோட பிள்ளைகளால மன வருத்தங்கள் அடைந்து பிள்ளைகளால நிம்மதி இல்லாமல் இருந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது. அதே போல திருமணம் ஆகாமல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பிரிந்து டிவோர்ஸ் வாங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும் மறுமணத்திற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க திருவோணம், அவிட்டம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் இந்த சனி பயிற்சியால. அதே போல இந்த ராகு கேது பயிற்சி பொறுத்தவரை இப்போ வந்து நல்லாதான் இருக்கு. ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ல கேது இருக்கு. இது வந்து டிசம்பர் மாசம் 2026 ராசிலேயே ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் வரும். அந்த வகையில கொஞ்சம் குழப்பங்கள், கோபம், டென்ஷன் இதெல்லாமும் 2027 to 28 முடியக்கூடிய காலகட்டம் வரல இருக்கும், 1.5 வருஷம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த 2028 ஏப்ரல் வரலும் இந்த சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 3ஆம் பாவகத்துல இருக்கு. அப்போ இந்த 2027 இருந்து 28 ஏப்ரல் வரலும் நீங்க வந்து கோபதாபங்களால முடிவெடுக்க கூடாது. அதே சமயத்துல குழப்பங்கள்ல முடிவெடுக்க கூடாது. உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் கொஞ்சம் ராகு ராசியில வர்றதுனால சில எதிர்பாலினர் உறவு, தவறான நபர்களுடைய நட்பு, விட்டகுற தொட்டகுறன்னு சில பேரால வந்து சில பிரச்சனைகள் வர்றது போன்றவையெல்லாம் வரும். சில நட்பு, காதல் போன்ற விஷயத்துல நீங்க இறங்குறீங்கன்னாக்க கவனமா இருக்கணும். இளைய தலைமுறையாக இருந்தாங்க, கல்யாணம் ஆனவங்க கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இது மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த உறவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பேர் கெடாம இருக்கும். இது 2027 இருந்து 2028 ஏப்ரலுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பயிற்சிக்கு மட்டும் பலன் சொல்லணும்னாக்க உங்களுக்கு 100க்கு 80% வந்து பாசிட்டிவ் தான். ஒரு 20% அளவு தான் நெகட்டிவ் இருக்கு. மற்றபடி பெரிய அளவுக்கு தீமை கிடையாது. அது இல்லாம இந்த 7 சனி முடிஞ்சிருச்சுனாவே பல கஷ்டம் முடிஞ்சு போயிடுச்சு. விவரத்தை பொறுத்தவரை மீண்டு வரும் வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அமையும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வீடு கட்டுறதுக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்றீங்க, கட்ட முடியலன்னா இந்த காலகட்டத்துல இந்த வருஷமே ஜூன் மாசத்துல இருந்து கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சில பேருக்கு வாகன மாற்றம் உண்டு.
சில பேர் வந்து புதிய கார் வாங்குறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வண்டியை வித்துட்டு புதிய வண்டி வாங்க வாய்ப்போ ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொதுவாகவே நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, தன்னம்பிக்கையோட படிப்பீங்க, முயற்சி நிறைய செய்வீங்க. அதன் மூலம் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த வருஷத்தை பொறுத்தவரை நீட் போன்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குது, மருத்துவம் படிக்கக்கூடிய யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னாக்க நீங்க ஃப்ரீ சீட்டை கூட கிடைச்சி நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல கூட படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மாணவர்களுக்கும் சிறப்பாக இருக்கு. அதே போல அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள், பெருமை, நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சம்பளம் கம்மியா இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் சைன் ஆகி வருமானம் கூடுதலாக கிடைக்கும். ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த 3ஆம் இடத்து சனி பயிற்சியால உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த சனி நெகட்டிவ் எதுவுமே கொடுக்காதா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. கண்டிப்பா நெகட்டிவும் இருக்கு. ஒரு கிரகம் அது எந்த கிரகமா இருந்தாலும் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். அது குருவா இருந்தாலும் சரி, சனியா இருந்தாலும் சரி. பொதுவாகவே உபஜெயஸ்தானம் 3, 6, 11ஆம் பாவங்கள்ல கோச்சாரத்துல சனி வரக்கூடிய காலகட்டம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அதாவது நன்மைகளை தரும். அந்த வகையில வந்து பெரிய அளவுக்கு நன்மை தான். தீமைன்னு பார்க்கும்போது தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கிறது, ஒரு விஷயத்துக்கு 4 முறை அலையிறது, அலைச்சலை குறைச்சிக்கணும். அதே போல தந்தையோட கருத்து வேறுபாடு சில பேருக்கு ஏற்படும், தந்தையால் மன வருத்தங்கள். ஆனா தந்தையால் ஆதாயம் வரும், பட் கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பாக்கியங்கள் கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகும். புத்திர பாக்கியம், திருமணம், இதெல்லாமே கொஞ்சம் எடுத்த உடனே ஒரு தடங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் சக்சஸ் ஆகும். தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு தடை வந்து அதுக்கப்புறம் மேல வருவீங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் வெற்றியை ஏற்படுத்தும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்டினியூ ப்ராசஸ் பண்ணணும். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அந்த நெகட்டிவையும் நீங்க ஓவர்லுக் பண்ணிடலாம். அதே போல இந்த ராசியில ராகு 7ஆம் இடத்துல கேது வரக்கூடியதும் கொஞ்சம் நெகட்டிவ் தான். அதனால வந்து இந்த பழைய பகை, சில பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நீங்க முடிச்சிடணும் இந்த காலகட்டத்துக்குள்ளேயே. அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க அதை விட்டு தள்ளி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். வம்பு, வழக்கு, பிரச்சனை இதெல்லாமும் வரும். இந்த ராகு கேதுவால தவறான நபர்களுடைய நட்பு, அவற்றால் மதிப்பிழப்பு, பணம் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸும் வரும். 2027 இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஊர் விட்டு வெளியூர்ல போய் நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அந்த மாதிரி ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படுதுன்னா கூட வாழ்க்கை துணையோட கூடவே கூட்டிட்டு போய் அங்கேயே ஸ்டே பண்ணீங்க, இடமாற்றம், வீடு மாற்றத்தை பண்ணீங்க, அது நல்லதே கொடுக்கும். ஏன்னா கேது 7ஆம் இடத்துல வரும்போது கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா. ராசியில ராகு 7ஆம் இடத்துல கேதுன்னும் போது கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் ஒரு இடைவெளி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அடுத்த வருஷமும் இருக்கு ராகு கேதுவால. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வாழ்க்கை என்பது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சில கஷ்டம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு கஷ்டம் கிடையாது. எலரிச்சனி கொடுத்த வழிகள் இனிமேல் இல்லை. அதுதான் நான் சொல்ல வர்றது. நன்றி, வணக்கம்.